அருள் தந்தே அழகடி தமிழுக்கு பொருள் தந்தே அழகடி அவ்வைக்கு அருள் தந்தே அழகடி தமிழுக்கு பொருள் தந்தே தலைவனடி கணபதிக்கே உகந்தே தம்பியடி சேவிட்டு குண்டலங்கள் சிறப்பால் அணிந்து குழலை கிளம்பத்தால் கவர்ச்சியாக்கி கவியின் முப்பால் சுவையூட்டி உலகத்தை காத்துவர் சென்றபடியில் செத்து என்பதற்கிணங்கு கார் தமிழும் கோபுரம் கதிர் தாங்கும் சோலை தேர் ஓடும் வீதி தேர் நிறைந்த பெண்கள் மாதுவினி இனிய உயர்நிலை பாவின் சுவைக்கடல் உண்டிடிந்து கம்பன் பாரிலே பிடிந்து திருப்பார்களை தேனிலே ஊறிய செந்தமிழ் சிறப்பு சிறந்த இந்த ஆயர்பாடியிலே நந்தகோபருக்கு மனையாக வந்த யசோதை என்ற பெயர் படுத்து சீரன் சிற்போடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே பெண்களாக பிறந்து விட்டால் குடும்பத்தை பொறுப்புடன் நடத்துவது கடமை, கணவனை மதியாது இருப்பது கையமை, கற்பிடல் வாழ்வது மகிமை, அவங்கள மனம் போன போக்கில் நடப்பது மடமை, அவன் அணிய வேண்டிய ஆபரணம் நானுடைமை, சேர்க்க வேண்டிய செல்வமோ அன்புடைமை, பிள்ளைகளே நன்றாக வளர்ப்பது பண்புடை என்பதற்கெனங்கே என்னுடைய கணவரோ இந்த ஆயர்பாடியை கண்ணுக்கழுகு கருணை, பெண்ணுக்கழுகு தாய்மை, மண்ணுக்கழுகு பசுமை, விண்ணுக்கழுகு தூண் நிலவி, மன்னனுக்கு சேர்ந்த செங்கோல், மனிதனுக்கழுகு வீரம், மனைவிக்கழுகு கற்பு, மைந்தனுக்கழுகு அருவி, செல்வர் கழுகு கொடை, இங்கு அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் அழகு பணிகள் தெரிவித்துக் கொண்டு அதிகாலையில் இருந்தேன். எல்லாவித பணிகளே செவனை முடித்து விட்டேன். எனக்கு முன்பதாக வர வேண்டிய தோழன கடவுளே தோழா. வணக்கமா 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 வணக்கம்பா. இல்லை வர சொல்ல ஒரு மாதிரியா வருவே, இன்னைக்கு சும்மா வந்துட்டு இருக்கு. இல்லம்மா. ஏய் இத பாருட, இந்த ஆயர்பாடியிலே ஆமாமா நந்தகோபருக்கு மனைவியாக வாழ்ந்து யசோதை என்கின்ற பெயரோடு உண்மைதாமா ஒரு அழகான ஒரு செல்வன் ஈன்றெடுத்தேன். அந்த குழந்தைக்கு பெயர் பலராமன். பலராமன் 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 அழகான. இந்த பூலகத்திலே இந்த யாதவ் இருக்கிற ஒரு உன்னதமான பிறவிடா. ஆமாமா. என்ன பிறவி? உன்னதமான பிறவி. இந்த யாதவ் குழந்தை பூலகத்தில் எப்படி தெரியுமா உருவாச்சு? எப்படிமா? நீ அதானே சொல்லுமா. ஆகவே அந்த விளக்கத்தை சொல்றேன், செவிசாத்தி கேட்கறியா? ஆகட்டுமா. எது என்ற பிள்ளையால யாதவ குலமாச்சுதே, எது என்ற பிள்ளையால இந்த பூலோகத்தில் யாதகுலம் வச்சடா. எப்படிமா அது? பாரதத்திலே மொத்தம் 6வது தலைமுறையா. 6வது தலைமுறை. முதல் தலைமுறை சந்திரன். சந்திரன். 2வது தலைமுறை புதன். புதன். புதனுக்கும் இளைக்கும் பிறக்கின்ற மகன் புருருவன். புருருவன் ஆயுளுக்கு பிறக்கின்ற மகன் ஆயுள். ஆயுள். ஆயுளுக்கு பிறந்த மகன் நகுசன். நகுசன். நகுசனத்தை பிறந்த மகன்
யயாதி யயாதி சந்திர குலத்தில் பிறந்த சுந்திர யயாதி பிறந்து வாழ்கின்ற வாழ்நாளிலே எது என்ற பிள்ளையாலே யாதவ குலமாச்சுவே எங்கள் குறை போற்றுவே. அன்பு அம்மா சந்திர குலத்தில் பிறந்த சுந்தர யயாதி யயாதி ஆண்டவன நாட்டினுடைய பேர் பிரட்டத்தானபுரம் பேர். ஆமாம்மா. அதன் பிறகு அஸ்தினாபுரமா மாத்தினாங்க. அஸ்தினாபுரம் அந்த பிரட்டத்தானபுரத்தை நீதி நெறி தவறாமல் அரசாட்சி செய்ய வருகின்ற அப்பேற்பட்டு யயாதி சுக்லாச்சாரிய மகளாக விளங்கக்கூடிய தெய்வியான என்கின்ற ஒரு பெண்ணை மணமுடித்தார். தெய்வானியை தெய்வியான என்ன சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை மணக்கின்ற பொழுது அவருக்கு வந்து 2 குழந்தைகள் பிறந்தன. 2 குழந்தைகள் யாராருமா? அணு யது என சொல்லக்கூடிய 2 குழந்தைகள் பிறந்தன. அணு யது என சொல்லக்கூடிய 2 குழந்தை பிறக்கின்ற பொழுது சந்திர குலத்தில் பிறந்த சுந்திர யயாதி அவர் பிறந்தால் வருகின்ற பொழுது ரதத்தின் வழியே ஊர்வலம் வருகின்ற பொழுது யார் எதை கேட்டாலும் தருவதாக பறைசாற்றி தானமாக தருகிறேன் என்று பறைசாற்றி நகர் வர வருகின்றார். ஆமாம்மா. அப்படி யயாதி மன்னன் நகர் வர வருகின்ற பொழுது அந்த இரண்யாவது நாட்டில் கூட விடபருன் மகளாகப்பட்ட இதை செய்தெல்லாம் தேரை விட்டு கீழே இறங்க சொன்னார்களாம். அப்படி எது கேட்டாலும் தருவாயா உண்மை என்று கேட்டு கரத்தில் சத்தியம் வாங்கி கொண்டாலாம். சத்தியம் கேட்டார்கள். அப்பேற்பட்ட சன்மிஷ்டை வாங்கி கொண்ட பிறகு அதன் பிறகு உனக்கு என்ன தானம் என்று கேட்கின்ற பொழுது எனக்கு கர்ப்பாதானம் வேணும்னு கேட்டாலாம் அந்த பெண். கர்ப்பாதானம் யாரு? சன்மிஷ்டை என்கின்ற பெண்ணாகப்பட்டவள் யயாதிடத்திலே எனக்கு கர்ப்பாதானம் வேணும்னு கேட்டார்கள். ஒரு கர்ப்பாதான ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆடவர் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பெண்ணை மனமுடிப்பதற்கு வேண்டும் தான் கொடுக்க முடியும் மனதிலே கருதி. ஆமாம்மா. அப்பேற்பட்ட ஆடவர் என்ன அந்த ரதத்தின் அருகாமையிலே தாலி கட்டினார் அந்த பெண்ணுக்கு. சன்மிஷ்டிக்கு தாலி கட்டிய பிறகு தெரு அரண்மனையில் அவளை வைத்தார்கள். கூடி அதற்கு 3 பிள்ளைகள் பிறந்தன. 3 பிள்ளைகள் யாரார்? துருசு கிறிஸ்டி பூரி என சொல்லக்கூடிய 3 பிள்ளைகள் பிறந்தன. 3 பிள்ளைகள் மொத்தம் எத்தனை பேரு? மொத்தம் 2 பிள்ளைக்கு 5 குழந்தை பிறந்தன. குழந்தை அணு யதி துருசு கிறிஸ்டி பூரி என சொல்லக்கூடிய 5 பிள்ளைகள் பிறந்தனவா. 5 பிள்ளைகள். மனைவி எத்தனைமார்கள்? மனைவி எத்தனை பேரு? மனைவி யாரு? மனைவி 2 பெண்ணு. 2 பெண்ணு. தெய்வியானை சன்மிஷ்டை சொல்லக்கூடிய 2 மனைவி. சன்மிஷ்டை தெய்வியானை. அப்படி 2 மனைவி மணந்து கொண்டு இந்த மனைவி மணந்து கொண்டதுக்கு முதல் மனைவிக்கு தெரியாது. அதே போல இவள் தான் மணந்திருக்கேன் என்று அந்த அம்மாவுக்கு தெரியாது, சன்மிஷ்டைக்கு தெரியாது. அப்படி மிகுந்து அப்படி தனித்தனியே வாழ்ந்து வருகின்றார்கள். தனித்தனியே அரண்மனை அமைத்து வாழ்ந்து வருகின்ற வேளையிலே இந்த குழந்தைகளே ஒரு விளையாட்டு பருவமானதா. விளையாட்டு பருவம். இந்த குழந்தைகளே விளையாட்டு பருவம் ஆன உடனே இந்த குழந்தை வந்து அந்த கருத்துல சொல்லுதா உன்னுடைய தாய் பேர் என்ன? என்னுடைய தாய் பேர் வந்து சன்மிஷ்டன் சொல்லுதா. உன்னுடைய தாய் பேர் என்ன? உன்னுடைய தாய் பேர் வந்து தேவியானன்னு சொல்லுதா. உன்னுடைய தந்தை பேர் என்ன அப்படின்னு இந்த குழந்தை கேக்குதா. என் தந்தை பேர் வந்து யயாதி இந்த குழந்தை சொல்லுதா. அந்த குழந்தை கேட்டாலும் அந்த குழந்தை யயாதின்னு சொல்லுதா. யாரு? 2 குழந்தைகளை ஒருவரை மாற்றி தந்தை பெயர் வந்து ஒரே சொல்லி விஷயம் எடுத்து அறிந்தார்களாம். ஆமா. அறிந்த உடனே தேவியானிக்கு கோபம் வெகுண்டிருந்தது. கோபம். அப்ப உன்னுடைய மருகனாக விளையக்கூடியவர் உனது எனது கணவர் பொய் உரைத்து விட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு 3 குழந்தைகளை ஈண்டெடுத்து விட்டார் என்று சொன்னார்களாம். எப்படி? 3 குழந்தை ஈண்டெடுத்து விட்டு சொன்ன உடனே கோப வெகுண்டெழுந்த சுக்லாச்சாரியார் யயாதி எப்பொழுது என்னுடைய மகளை விட்டு வேறொரு பெண்ணை மணந்து கொண்டு 3 குழந்தைகளை ஈண்டெடுத்தாயோ உன்னை இளமையெல்லாம் போக வயோதினாக போக கடவுள் சாபம் கொடுத்தாரோ. வயோதியாக போக கடவுள் சாபத்தை கொடுத்துட்டாங்க. சாபம் கொடுத்த உடனே சாஸ்திரமா கல்ல வயோதி சாபம் கொடுத்த உடனே வயோதினா மாறிவிட்டார். யாரு? சந்திர குலத்தில் பிறந்த சுந்திர யயாதி. வயோதினா மாற்ற சுவாமி நான் செய்வது அறியாது பிழை ஒன்று செய்துட்டு காலங்களை கடந்த போற கர்ப்பாதானம் கேட்டா அந்த கர்ப்பாதானத்தை தருவதாக வாக்கு கொடுத்துட்டு தாலி கட்டின பிறகு குழந்தை கொடுத்தேனே என் மீது தவறில்லை சுவாமி சொன்ன உடனே உனக்கு நல்லது ஒரு சாப விமோசனம் கிடைக்க வேண்டும் என்றால் உன்னுடைய இளமையை ஒருவர் முதுமையை பெற்றுக்கொண்டு அவருடைய இளமை கொடுத்தால் உனக்கு மீண்டும் இளமையாக வருவாய் என்று மறு விமர்சனம் கொடுத்தாராம். மறு விமர்சனம் யாரே? சுக்லாச்சாரியார். அதன் பிறகு நாட்டு மக்கள் அனைவரிலும் ஓடி சென்று கேட்கின்றார்களாம், என் முதுமை வாங்கிக் கொள்ளுங்கள், உன்னுடைய இளமை கொடுங்கள் என்று கேட்டாராம் அந்த யயாதி. அந்த யயாதி கொடுக்க மறுத்தார்களாம் எல்லா வித மக்களும். எப்படி கொடுப்பாங்கம்மா? கொடுக்க மாட்டாங்களே. கொடுக்க மாட்டாங்க. ஆகவே தெய்வியான மகனாக அணு என்கின்ற பிள்ளையை கூப்பிட்டாராம். அணு
ஆமா மகனே ராஜா, உனக்கு தந்தையாக விளைக்கூடிய வயோதிகர் இருக்கின்றல்லவா, இந்த வயோதிகரை பெற்றுக்கொண்டு உன் இளமையை கொடு என்று கேட்டார்களாம். யாரிடத்திலே? மகனாண்ட அணு என்கின்ற முதல் பிள்ளை இடத்திலே கேட்டாரு. அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சா, வாழ்ந்து முடிச்சு கல்யாணம் பண்ணி 2 மனைவிக்கு கல்யாணம் பண்ணிட்டு 3 குழந்தை பெற்றுட்டு இனிமேல் நான் வாழ போன வயசுல உன்னுடைய முதுமை நான் வாங்கிட்டேன்னா நான் எப்படி வாழினால வாழ முடியாது, ஆகவே முடியாது என்று சொன்னானா அந்த பிள்ளை. முடியாது என்று மறுத்து விட்டார். எப்பொழுது தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை வாசகத்தினை அறவே மறைவே அணு என்கின்ற பிள்ளையே, பூலகத்திலே நீ மரமேறியாக அந்த இளமையை தரலன்னு சொல்லிட்டு மரமேறியா போகணும் சாபகுத்து விட்டார். அதனால்தான் இந்த பூலோகத்துல மரார் கூட ஷானார் பூலோகத்துல பிறந்தாங்களாம். எப்படியா இதானம்மா? அடடா, மரம் பேர் ஷானார். மரமேறியாக போக கடவுள் சாபம் கொடுத்தாரு. தெய்வியான பிள்ளையாக விளங்கக்கூடிய அணு என்கின்ற பிள்ளைக்கு அப்பேற்பட்ட யயாதி சாபத்தை கொடுத்துட்டார். என்னுடைய முதுமை ஏற்றுக்கொள்ளாமல் இளமை கொடாமல் ஒரு காரணத்தினாலே நீ மரமேறியாக பூலோகத்தில் பிறக்கணும் என்று சொல்லி எது என்ற பிள்ளையாலே எங்க குறை போச்சு. அது மட்டுமல்லாது வேற என்னம்மா? 2வது பிள்ளை இருக்கு, எது என்கின்ற பிள்ளை. ஆமா, அந்த பிள்ளை கூப்பிட்டார, மகனே ராஜா ஓடி வாட கண்ணு, என்ன பழச்ச காரணம் என்ன என்று கேட்டனுடைய உனது தாத்தா சாபம் கொடுத்துட்டார். இந்த சாபம் வச்சு கிடைக்க வேண்டும் என்றால் உன்னுடைய இளமை எனக்கு கொடு, என்னுடைய முதுமை பெற்றுக்கொள் என்று கேட்டார்களாம். அந்த எது என்ற பிள்ளை என்ன தெரியுமா சொல்லிச்சா, என்னம்மா? அப்பா நான் எது வேணாலும் செய்வேன், இளைய மட்டும் நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க முடியாது, நீ முதுமையே இரு என்று சொன்ன உடனே கோப வெகுண்ட யயாதி மன்னன் எப்போது எது என்கின்ற பிள்ளை தந்தை வார்த்தை மீறி ஒரு கணத்தினாலே அடுத்த பிரிவில் பூலோகத்திலே யாதவராக பிறக்க கடவுள் சாபம் விட்டாங்க. யாதவராக பிறக்க வேண்டும் என்று. எப்படியா? யாதவராக பிறக்க வேண்டும். யாதவராக பிறக்க சாபம் கொடுத்தனால்தான் இந்த பூலோகத்திலே பிரட்டத்தான புறத்திற்கும் யமுனை நதிக்கரையும் இடைப்பட்ட ஒரு காரணத்தினாலே உங்களுக்கு இடையேன்னு ஒரு பேர் வச்சாங்க. இடையேன்னு ஒரு பேர். புரியுதா? புரியுதுமா? இதுவரை பிரட்டத்தானபுரத்திற்கும் யமுனை நதிக்கரையிலும் இடைப்பட்ட வாழ்ந்த காரணத்தினாலே உங்களுக்கு இடையர், மறுபெயர் இடையர், இடையர் என்று பெயர் வைத்தாலாம். எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான பெயரை பத்தியா? ஆமாம்மா. அப்பேற்பட்டு பிரட்டத்தானபுரத்தாலே இப்பேற்பட்ட நல்ல முறையில் வளர்ந்த அந்த பிள்ளை எது என்ற பிள்ளையாலே எங்கள் குறையே போச்சுவே. அப்படி எது என்ற பிள்ளையாலே இந்த பூலோகத்திலே யாதவர் குலம் உருவானதான். எது என்ற பிள்ளையால் யாதவர்களும் உண்டாச்சு. யாதவர் உருவாக்கி முதலிலே அந்த தோரகாபுரி என சொல்லக்கூடிய பூரி நகரினை அமைத்து அதில் ஆயர்பாடியிலே ஒரு பகுதியாக நான் நந்தகோபுரை மணந்து அழகான ஒரு செல்வத்தை ஈண்டெடுத்த பலராமன் என்ற குழந்தை ஈண்டெடுத்து சந்தோஷமா வாழ்ந்து வரும். ஆமாம்மா. எங்க குலத்தில் என்ன தெரியுமாடா? ஆமா. ஒரு பொருள் கொண்டு வைந்து சந்தேகமா இருக்குது. என்னப்பா? ஒரு பொருளை கொண்டு வந்து 5 பொருளாக்கி விற்று பிழைக்கிறேன்னு சொல்றீங்க. ஆமாண்டா. ஒரு பொருள் கொண்டு வந்து 5 பொருள் என்னன்னா பொருள் சொல்லுமா? ஏய், ஒரு பொருள் தெரியுமாடா? பால், பால். 2வது தயிர், தயிர். 3வது மோர், மோர். 4வது வெண்ணெய், வெண்ணெய். உரிக்கின 5வது நெய், நெய். அடடா, ஒரு பொருள் கொண்டு வந்து 5 பொருள். பரவாயில்லம்மா. அதனாலதான் ஒரு பொருள் கொண்டு வந்து 5 பொருள் ஆக்கி விற்று பிழைப்பு நடத்தக்கூடிய யாதகுல பெண்கள் அனைவருமே புளிச்சமோர் என்ன உள்ளது.
பழமை ஒண்ணு சொல்லுவாங்க. என்னம்மா? இந்த புளிச்ச மோர் இறைச்சி மோர்னா கூட ஏமா பழமையை சொல்லுவாங்க. என்னன்னு எங்க வீட்டு மோர் புளிப்பாக்குது நான் சொல்லுவான். சொல்ல மாட்டாங்க. நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவோம். நல்லா அது காரணம் என்ன தெரியுமா? என்னம்மா? இந்த பகவான் என்ன பண்ணாரா, அந்த எதவுல உருவாக்கின்ற பொழுது அந்த புளிச்ச மோர் உருவாதிருக்க வேண்டும். உங்களுக்கு நாவல்ச்சி வச்சு விட்டு போயிருக்கணும். அப்படி எது என்கின்ற பிள்ளையோடு யாதவர்கள் உருவாகி இந்த அழகான ஒரு பொருள் கொண்டு வந்து 5 பொருளாக்கி வீதியிலே விற்றி விற்றுதான் புழப்பு நடத்தக்கூடிய பக்குவம் இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாராம் எங்களுக்கு. ஆமா, பரவாயில்லம்மா. அப்பேற்பட்ட உன்னதமான பிறவி. ஆமாமா. இந்த யாதகுல பெண்கள் எல்லாம் இறக்கின்ற பொழுது சுமங்கலையா போனாலும் அந்த பெண்ணுக்கு அடுத்த பிறவி என்பது கிடையாது. சுமங்கலையா? ஆமா. அது எப்படிமா? ஆமா, யாதவ பெண்கள் அனைவருமே பாடையிலே போகின்ற பொழுது சுமங்கலையா போனால்னா அந்த பெண்ணுக்கு அடுத்த பிறவி என்பது கிடையாது. அதனாலதான் இந்த கோகுல அஷ்டமி வருது பார். கோகுல அஷ்டமி. கோகுலம் அஷ்டமி வருகின்ற பொழுது கண்ணனுடைய பாதத்தை தெருவில் வந்து போட்டுன்னு வருவாங்களா. அதனால்தான் கண்ணனுடைய பாதத்தை, கிருஷ்ணனுடைய பாதத்தை தெருவில் இருந்து கோகுல அஷ்டமி வருகின்ற நாளன்று அப்படி போட்டுனே போனாங்கன்னா நல்ல ஒரு உன்னதமான புனிதமான சாவு கிடைக்குமா. அதே போல ஒரே ஒரு பெருமை யாதவருக்கு மட்டும். என்னம்மா? யாதவருக்கு மட்டும்தான் அந்த முத்திரஸ்தானம் வாங்குகின்ற பக்கம் உண்டா. உண்மைதான் ஐயா? முத்திரஸ்தானம் வாங்குறாங்களே, அப்பேற்பட்ட பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாதவருக்கு மட்டும்தான் உண்டா. அப்பேற்பட்ட நல்ல உன்னதமான பிரிவுகளை பிறந்து நாங்கள் எல்லாம் அப்படி மோர் விற்று இந்த பிழைப்பு நடத்தக்கூடிய எது என்கின்ற பிள்ளைகளை யாதகுலம் உருவானதல்லவா. எப்பேற்பட்ட உன்னதமான பிறவி தெரியுமா? உண்மைதாமா. அப்பேற்பட்ட உன்னதமான பிறவி ஒவ்வொரு பிறவி ஆணும் பெண்ணும் பிறப்பதற்கு போன ஜென்மத்திலே ஒரு புண்ணியம் பண்ணி இருக்கணுமா. அப்படி புண்ணியம் செய்தாதான் இந்த பிறவிலே யாதவ குலத்திலே உருவாக்க முடியுமா. அப்படி கண்ணனாக அவதாரம் பண்ணினே இந்த ஆயர்பாடு என்கின்ற கிராமத்திலே ஆடு மாடுகள் அனைத்தையுமே மேய்த்து சந்தோஷமா வாழ்ந்து வரும் வேளையிலே நந்தகோபரை மணந்து கொண்டு அழகான ஒரு மூத்த குமாரனை ஈன்றெடுத்தும் அல்லவா. இப்போ நான் 2வது முறை கரு தெரிச்சிருக்கிறேன். 2வது முறை? ஆமா. சரி, அப்படியே ஒன்றுமா. அந்த 2வது முறை கரு தைச்சா அது பெண் குழந்தை பறக்குமோ, அது ஆண் குழந்தை யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஆமாம்மா, பார்த்தா தானே தெரியும். பார்த்தாதான் கூடவே நான் பார்த்துக்கிறேன். என்னது பாப்பா? இல்ல ஆண் குழந்தையா பெண் குழந்தையா யாருன்னா சொன்னாதான் நீ வந்து பார்க்க முடியும். சரி, பரவாயில்லம்மா. இல்ல நீ தோசுக்குன்னு உள்ள வந்து பார்த்தும் போது சொல்ற. இல்லம்மா, யாருன்னா சொன்னபடி தான் வந்து பார்க்கணும். யாருன்னா சொன்னபடி தான் நீ வந்து பார்க்கணும். புரியுதா? ஆகட்டுமா. இப்பதான் 3 மாசம். 3 மாசம். இன்னும் வந்து நீ எத்தனை மாசம் காத்திருக்கணும்? ஏமா இன்னும் 7 மாசம் இருக்கணும். 7 மாசம் காத்திருக்கணும். ஏமா 7 மாசம் போது பெண்ணு ஆனன்னு அப்பதான் சொல்லுவாங்க. ஏமா 3 மாசமா ஆகிறேன்றா. ஆமா. என்ன சாப்பிடுறதுக்கு ஆசை கழிச்சு போறியா? ரொம்ப ஆசையா இருக்கணும். என்னம்மா ஏதாவது புளிப்பா சாப்பிடணும் போல் என்ன தோணுது தெரியுமா? புளியாம ஜாப் பண்ண கொடுக்குறேன் ஷாப்பிங் கடை. இந்த புத்திமன் விட்டு போதா பத்தியா? வாயில சொல்லக்கூடாது. இது பாருட, எனக்கு வந்து சாம்பல் திங்கணும் போல ஆசையா இருக்கு தெரியுமா? சாம்பல் வேணாமா? வேற என்ன? ஒரு முய் செங்கல் எடுத்தாந்து உரல்ல போட்டு இடிச்சிட்டேன். கொட்டாங்கச்சில போட்டு அப்படியே தெல்லி அள்ளி கொட்டிக்கோ. அது அப்படியே கிடக்கும். அது கூட வேணாம். கறி குழம்பு வச்சாங்க பாரு, அங்க இருக்க சாம்பல். ஏமா அதெல்லாம் வேணாம். வேற என்னப்பா? நேரா போந்து ஊர்ல எங்கன்னா பப்பளி மரங்குதா பாரு. கண்ணங்காயம் ஒரு 4 காய் எடுத்தா. கண்ணங்காய்னா? ஆடா செங்காய். அப்படி விளக்கமா சொல்லு. கண்ணங்காய் நிறைய பேருக்கு புரியாதுடா. செங்காய்மா. செங்காய் எட்டாந்து 6 மணி தோலை செதுக்கிட்டியா? தோலை செதுக்கிட்டியா? எங்க செதுக்கிட்டியா? ஐயோ காயில. ஆமா. செங்காயில அண்ணுக்குள்ள போட்டு தண்ணியில அழைச்சிட்டியா? அப்படியே எடுத்து சாப்பிடு. சும்மா சொல்லக்கூடாது. அப்படியே கிடக்கும். என்னது கிடக்கும் அப்படியே? அந்த குழந்தை. ஏய், நாங்க தெய்வீக பிறப்புல பிறந்தவங்க. என்ன சாப்பிட்டா அந்த குழந்தை பிறந்த ஆகணும் விதி இருந்தா கண்டிப்பா பிறந்த ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 கிலோ பன்னிக்கறி எத்தாந்து ஆகி. ஐயோ சிவாய மேடம், எள்ளு விட்டு சாப்பிடுறியா? என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க முட்டா பத்த பிள்ளை? அதுக்கு தான் உனக்கு தனியா போட்டாரு லட்சுமி நாராயண வாத்தியார் சாப்பாடு 4 பேருக்கு. அதெல்லாம் சொல்லக்கூடாதுடா. நீனா ஒரு 1/2 கிலோ பன்னிக்கறி எத்தாந்து கொடுக்குறேன். முட்டை அப்படி இல்லைன்னு வச்சுக்கா. குழந்தை பிறந்த உடனே சுடக்கூழு மொட்டை மாவு கூ ஆக்கியா ஒரு ஜோர்த்தால குடி. ஜன்னி வராது. ஆஹா, சீக்கிரம் காலகாலம் பார்த்து வழி சொல்றேன். ஏய்
இந்த அழகான குழந்தை இன்றைக்கு என்ன பண்ணுது? ஆமாமா. யாரும் இருக்க கூடாது. யாரும் இருக்காது. எனக்கு வந்து 3 மாதம் முடிந்த உடனே ஆமா. ஆகிட்ட குழந்தை பிறகு ஏற்பாடு செய்யுங்க. வா 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 என்னுடைய மகன் உரைத்த வண்ணம் இப்போது 1000 படிக்கு செல்ல வேண்டும் அல்லவா? இப்போது 1000 படிக்கு செல்கிறேன். 1000 படிக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். அதோ பார்த்தாயா, இருவரும் வெள்ளம் ஓடுகிறது. அந்த வெள்ளத்தை தாண்டி எப்படி நான் 1000 படிக்கு செல்வது ஒன்றுமே தெரியலையே. மகனே, நீ தானே ஒரு உபாயம் சொல்ல வேண்டும். மகனே, மகனே, அப்பா மகனே, ஆற்றினுடைய இறங்கிய உடனே இந்த காலில் தண்ணில் வைத்த போதும் வழி தானாகி விடும் அப்பா. அப்படியா? இப்போது ஆற்றில் இறங்குகிறேன். மகனே, இதை வருகிறேன். அம்மா குழந்தை போச்சு. அம்மா குழந்தை சொல்ல போட இதுதான் ஆயர்பாடியா? ஆயர்பாடிக்கு வந்து விட்டோம். அந்த யசோதா அம்மா எங்கதான் இருக்கிற ஒண்ணுமே தெரியவில்லையே. சரி, சென்று பார்ப்போம். அடடி, ஆயர்பாடியிலே யசோதை அம்மையார் அழகாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை பெண் குழந்தை பிறந்திருக்குமா? சரி சரி, பிறந்திருக்கும் போல இருக்கிறது. சரி, உள்ளே சென்று பார்ப்போம். கண்ணா, கமல கண்ணா, இப்போது இந்த பெண் குழந்தை எடுத்து விட்டேன். என்னுடைய மகன் கண்ணனை இது அந்த இடத்தில் வைத்து விட்டேன். எப்படியோ ஒன்று அழகாக 4 ஒரு மணி பொழுதொரு வண்ணமாக வளர்ப்பால். இப்போது செல்கிறேன். தங்காளியா மகளே, தண்ணி தள்ளிடா. அம்மாடி, ஐயோ அப்பா. அன்பே, அம்மா, அன்பே, இவனை கை கொடு, என்னால் எழுந்து கொள்ள முடியல. ஏமா குழந்தை பிறந்துக்கு பார்த்தீங்கன்னா ஆமாமா. அம்மாடி, மாமா, அம்மா இருமா, ஆணும் குழந்தையா பூனை குழந்தையான்னு பாக்குறேன். ஆன குழந்தை பூனை குழந்தையா? இது ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு பாக்கணுமா? ஏ ஏமா காலை கிட்டு வை, ஏன் காத்து பூந்துக்கோ. எங்க 6 மாசம் ஜன்னி அப்படியே இருக்கும். மயிர்கால் ராஜாடு கூட இருந்தாலும் இருக்கிறான்ற இல்லைனாலும் இந்த ஆக்காரக்கிற போன் பண்ணி அண்ணாடிக்கும். இந்த குழந்தை என்ன குழந்தைன்னு பார்க்கலாமா? ஏமா பொண்ணு குழந்தைமா? பொன் குழந்தைமா? எது நீ சொன்ன எப்படி பேசுறேன் பாருப்பாங்க. திருப்பி பார்க்கலாம். ஓ பல்லாக்குதுமா. அட அறிவு, இவனுக்கு ஏதாவது இருக்கா இல்லடா? என்ன வார்த்தை பேசுறியா? இதை பாருடா, அழகான ஆண் குழந்தை. ஐயோ பல்லா, நீ முத்தம் கொடுத்து வேற எங்க மேல முத்தம் கொடுக்கடா? இல்லம்மா. இதை பாருடா, அழகான ஆண் குழந்தை. முதல்ல பிறந்த ஒரு கோமாளியான பிள்ளையா இருக்கிறோம். அந்த பலராம இருக்கிறான் பாரு, அது கீழா இல்ல டேய், அவன் தான் சரி நல்ல பிள்ளையே. ஆமா, புரியுதா? இந்த 2வது ஒரு பெண் குழந்தையா பிறக்குன்னு பார்த்தேன்டா. ஏன்னா அந்த ஆம்பளை பிள்ளை வீட்டுல மதிக்கிறதே இல்லை. மதிக்கிறது கிடையாது. செல்லு ஒண்ணு எடுத்துக்குதாலோ சாப்பிடலாங்கறா. எங்க அப்பா அம்மா வெளியே போய்க்கிறாங்க, நான் வந்துடுறேன். தள்ளி போட்டு இப்ப அதே பெண் குழந்தை பிறந்தா தாய் தன்னுடைய பணிவை ஏத்துக்க அந்த பிள்ளை. ஆமா. ஆகவே இந்த குழந்தைக்கு அழகான தொட்டில் கொண்டு வாடா. ஏமா ஆமாடா. ஓ பொன்சாமி ஓடாரோ.
டேய் ஆ? என்ன மாட்டு தொட்டி எனக்கு அடுங்கறங்க வந்தியா தொட்டி ஒண்ணு கொடுப்பா. ஏய் வாடா சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா அழகான தொட்டில் மேல கோயில தாளாட்டு கொண்டு வாடா சீக்கிரம் வாடா அம்மா புடிடா வாடா. எப்படி யார் இது பண்றது Next வா, யாருன்னா Next போட்டோ வா, யாருன்னா போட்டோ, போல் நான் போட்டோம். இந்த குழந்தை பிடிக்கணும்டா அழகான குழந்தைக்கு என் மகன் உனக்கு போடுற மாதிரி விடா நீங்க. புடி புடி அதெல்லாம் டேய் நீ பேசக்கூடாது. போடு நான் போய் வெட்டுறேன் விடா. ஏய் இந்த குழந்தை அந்த அழகான குழந்தை தாளாட்டு ஆண் குழந்தை